திரு மதி எப்படி பார்க்கலாம்? எதுவும் நடக்கலாம், விடிந்தால் எது வேண்டாமல் நடக்கலாம். அரசியல் தேர்தல் இல்லாத காலம், தேர்தல் நெருங்கும் நேரத்தில் எது வேண்டாம் நடக்கலாம். ஆனால் எக்ஸப்ஷன்றாரு உள்ளாட்சி தேர்தலும் இடைத்தேர்தல்களும். அப்படின்னா நம்ம அடுத்து நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஒட்டி தான் அடுத்த நகர்வுகளை புரிந்து கொள்ள முடியுன்றார். எப்படி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தோல்வி வந்தவுடனே காங்கிரஸ் போச்சு, அதை தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக இடதுசாரிகள், விசிகா, இறுதியாக முஸ்லீம் லீக்லாம் போயிட்டாங்க. ஸோ எல்லா கூட்டணி கட்சிகளும் போன பிறகு நான் தனியாக நிற்பேன் என்று சொல்லுவதே மடத்தனமாக இருக்குது. உங்ககிட்ட யாரும் இல்லை. இப்போ 2 வேளை சாப்பிடல, நான் பட்டினியாக இருக்க போகிறேன். 60 பேர் இருக்கிறதா சொன்னார். 60 இயக்கங்கள் இருக்கின்றன. அது அநேகமாக ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இலங்கையில் இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க போல இருக்கு. எனக்கு தெரியல எந்த கட்சி இருக்குன்னு. ஸோ தனிமையில் இனிமை காண முடியாதுங்க அரசியலில். தனிமை, அதாவது தனித்து போட்டியிடுவோன்னு முதல்ல சொன்னது கனிமொழி. அதுக்கப்புறம் தான் இப்போ ராஜா சொல்லியிருக்காரு. இது தற்கொலைக்கு ஒப்பாகும். இந்த கட்சிகள் இதை செயல்படுத்தினால், இவங்க 2 பேரும் சொன்னது மாதிரி இது சும்மா பிராவிடோ தான், வாய்ச்சவடால் தான். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் தனிமையில் இனிமை காண முடியாது. இன்றைக்கி எல்லாரும் போயிட்டாங்க, அதனால் நான் பரிசீலிப்பேன்னு கழக தலைவர் ஸ்டாலின் நேற்று திருவாரூர் திருமண மேடையில் அறிவிச்சிருக்காரு. அது அவங்க தொண்டர்களை கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவர்களாக, அவங்கள கொஞ்சம் அந்த படுதோல்வியிலிருந்து மீட்பதற்கான ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேனே தவிர சீரியஸாக அந்த கட்சி நடக்காது. ஏன்னா வரலாறு நீங்க சொல்றபடி அப்படி கூட்டணி நோக்கி ஒருவேளை மாற்றங்கள் வரலாம், எதுவும் இப்போ சொல்ல முடியாதுன்னா மதிமுக கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஒரு மண்டபத்துக்குள்ள அடைக்கக்கூடிய கட்சி அறிவிங்க, சொல்லுங்க, இது வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றேன். அப்ப இந்த தடித்த விமர்சனங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவரு ராஜா இதை மட்டும் சொன்னாரு. வெளியே போன கூட்டணி கட்சிகளை கணவனை விட்டு விட்டு கண்டவன் கிட்ட போனவங்கெல்லாம் கவிதை எழுதினாரு. ராஜாவை நான் சீரியஸா எடுத்து திரும்ப பெற்றுக்கொண்டார். எழுதுந்து தானே துப்பிட்டு மூஞ்சில் அப்புறம் நீங்கள் தொடச்சிட்டா என்ன அர்த்தம்? கூட்டணி கட்சிகளை பற்றி அவருக்கு இருக்கிற கருத்து திமுகவில் அனைவருக்கும் இருக்கும்னு நான் ஒத்துக்கல. 2வதுங்க, ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1949 ராயபுரத்தில் கொட்டு மழையில் ராபின்சன் பூங்காவில் திமுகவை அறிஞர் அண்ணா துவக்கினார். 52 தேர்தலில் போட்டியிடல, 57 தேர்தலில் போட்டியிட்டார்கள். ஆனால் அங்கீகாரம் இல்லை. அரசியல் ரீதியாக திமுக அரசியல் கட்சி அங்கீகாரம் இல்லை. ஆகவே சுயேட்சைகளாக போட்டியிட்டார்கள். 15 பேர் வென்றார்கள். அதுக்கப்புறம் 57 அவங்க ஒரு திமுகவாக போட்டி போடுறாங்க. அப்போ நம்ம திமுகவாக அவங்க போட்டி போடுறது 57 தேர்தலில் தான். 57 62 இப்போ 62 ஒரு 50 பேர் இல்லை 50 பேர் ஜெயிக்கிறாங்க. 67 மெஜாரிட்டி ஜெயிக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க இது வரைக்கும் அவங்க யாரும் அப்படி தனியாக நின்றுது இல்லைன்னு. இருக்காங்க. 1977 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரே ஒரு முறை அதனுடைய இந்த 60 வருஷம் 70 வருஷ தேர்தல் வரலாறு தனித்து களம் கண்டது. 77 தேர்தல். ஆமாம். அந்த தேர்தலில் அவங்க வாங்கின வாக்கு 24.8%, பெற்ற சீட்டுகள் 48 சீட்டு. அந்த தேர்தலில் தான் அதிமுக முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தது. எம்ஜிஆர் முதல்வரானார். காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிட்டு 21%. இதே மாதிரி தான் 3 கூட்டணிகள் தான் அன்றைக்கு களத்தில் இருந்தது. அநேகமாக இன்றைக்கும் அதே நிலைமை தான் இருக்குது. 3 கட்சிகளிடையே தான் போட்டி இருக்குது. அட்லீஸ்ட் நான் விஜய் சொல்கிற மாதிரி 2ன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கும் 3 கட்சிகளிடையே தான் இந்த போட்டி இருக்குது. அதனால் கூட்டணி இல்லாமல் ஒரு முறை கூட ஜெயிச்சதில்லை. திமுக என்பது 67 இருக்கலாம், இல்லை 2021 இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளின் உதவி இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல், ஆதரவு இல்லாமல் தனித்து ஒரு முறை கூட வென்றதில்லை சட்டமன்ற தேர்தலில். அதே போல் கூட்டணி 20 கட்சியோட வச்சாலும் தோத்துருக்கிறாங்க. ஆனால் திமுக தலைவர் பரிசீலிப்போம் என்கிறாரே, அவர் சொல்லுவார், அவர் மனதிலும் அது இருக்கக்கூடும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்படி கூட்டணி வரோன்னா உள்ளாட்சி தேர்தலில் கூட நான் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் அலையன்ஸ். திராவிட கட்சிகள் ஒன்றானோம். ஆர்எஸ் பாரதி சொல்கிறார்ல, பங்காளிங்க.
கம்யூனிஸ்டுகளை நோக்கி அவர் சொல்கிறார்ல, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக ஆனீங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்கல்ல, அது மாதிரி ஏன் நாங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது, வாட் இஸ் ராங் இன் இட், என்ன பெரிய அநியாயம் அப்படின்லாம் அவர் நியாயப்படுத்துகிறாரு. அதனால் எனக்கு என்னன்னா, இப்போ பேசுகிறதெல்லாம் பிரசவ வைராக்கியம்தான். ஆனால் நடைமுறையில் அவர்கள் கூட்டணி வருவார்கள். அவங்களுக்கு வேறு யாரும் இப்போ இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. அதனால் இருக்கிறது அதிமுக தான். திராவிட கட்சிகள் ஒன்றிணைவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க சேர்ந்தால் அது தப்பு இல்லை, இம்மாறல் இல்லை. ஏன்னா இன்றைக்கி 2 பேரும் எதிர்கட்சிகள். ஆளுங்கட்சிக்கு எதிராக 2 எதிர்கட்சிகள் ஒன்று சேருவது என்பது பஞ்சமாக பாதகம் இல்லை. ஆனால் 4ஆம் தேதி முயற்சி பண்ணாங்க பாருங்கள், அது தப்பு. ஏன்னா ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது, அதை எதிர்த்து எதிர்கட்சியாக அதிமுக இருக்குது. 2 பேரும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஒன்றா சேரலான்னு பிளான் பண்ணாங்க பாருங்கள், அது அபார்ட் ஆனால் கூட அந்த முயற்சி தொடர்ந்து 2 கருத்துக்கள் போயிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒரு கருத்து இல்லை. சண்முகம் மாநில செயலாளர் ஏன் குறி வைத்து தாக்கப்படுகிறார் திமுக? ஏன்னா அவர் வெளியே பகிரங்கமாக சொல்லிட்டார். இதை மாதிரி எங்ககிட்ட சொன்னாங்க, எங்ககிட்ட 3 ஆப்ஷன் எழுதிட்டாரு பத்திரிகை. 3 நாளாக இப்போ முரசொலியில் அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன எழுதினார்னா, எங்களுக்கு அந்த நேரத்தில் 3 ஆப்ஷன் தான் இருந்தது எங்கள் கட்சி முன்னால். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் திமுக ஆதரிக்கும் அதிமுக அரசை ஆதரிப்பது. 2வது ஆப்ஷன் ஆளுநர் ஆட்சிக்கு ஒத்துக்கொள்வது, அதான் அமித்ஷா ஆட்சிக்கு ஒத்துக்கொள்வது. 3வது புதிய தேர்தலை சந்திப்பது. இன்னொரு ஆப்ஷன் சொல்ல, தாவேகாவை நாங்கள் ஆதரிப்பது. அப்போ அதில் பெஸ்ட்டு நாங்கள் இதை தான் எடுத்தோம். ஏன்னா மக்கள் தீர்ப்பு அவருக்கு தான் இருக்குது. அவர் பெரும்பான்மை கிடைக்கலனாலும் 118 35% தனியாக வாங்கியிருக்காங்க. மக்கள் ஆதரவு அவங்களுக்கு அபரிமிதமாக இருக்குது. ஆகவே அவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு செய்வோம் என்று நாங்கள் அன்றைய சூழலில் இதை ஒத்துக்க மாட்டோன்ட்டோம். அதாவது மக்கள் தீர்ப்புக்கு எதிராக திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி, அமித்ஷா அடிமை என்று சொன்ன பழனிசாமியை முதல்வர் ஆக்குவதற்கு எங்களுக்கு மனம் ஒப்பவில்லை. ஆகவே தான் நாங்கள் வெளியே வந்தோன்ற மாதிரி அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். அதனால் இது இன்னமும் அதெல்லாம் இல்லை, இப்போல்லாம் அதை விட ரொம்ப பண்ணிட்டாங்க. சொன்னால் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. இதே ராஜா பொதுவெளியில் பத்திரிகையாளர் பேச சொன்னார், ஒருவேளை 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசி இருக்கலாம்னாரு. எத்தனை கட்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா பொதுவெளியில் வந்துடுச்சு பல கட்சி. காதர் மொய்தீன் பேராசிரியர் தெளிவாக சொன்னார், எங்களுக்கு இதை சொன்னாங்க, அது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதிமுகவை வெளியிலிருந்து திமுக ஆதரிக்கும். சரி, ஏன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கலாமே? ஏன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, 2 பேர் சேர்ந்தாலும் 118 வரல. திமுகவும் அதிமுகவும் 118 வராமல் இருந்தால் இவங்க யாரையும் சட்டம் பண்ணாமல் 5ஆம் தேதியே கவர்னரை போய் பார்த்துருப்பாங்க. ஆட்சிக்கு கவர்னர் கூப்பிட்டுருப்பார். ஏன்னா கவர்னர் என்ன சொன்னார்னா, நாளைக்கு திமுக அதிமுக எங்ககிட்ட 118 இருக்குதுன்னு சொன்னால் நான் அவங்கள கூப்பிடுறதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்னாரு. திரு விஜய் அவர்களை 4 நாள் அலைக்கழித்தார் ஆளுநர். ஏன் இப்போ பேசுகிறாங்க முறைகேடுன்னு தமிழ்மணி சாரும் இவரும் பேசுனாங்க. என்ன முறைகேடு? ஆளுநர் 9ஆம் தேதி அவர் அமைச்சரவை அமையுங்கள் என்று அழைக்கும் போது 120 பேர் ஆதரவு அவர் கையில் இருந்தது. அப்புறம் தான் அவர் கூப்பிட்டாரு. மெஜாரிட்டி இல்லாமல் ஒன்றும் கூப்பிடல. அதுவே தப்பு. அது அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கூடாது. கவர்னர் ஒரு அசம்பிளியில் ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும், லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் 118 அசம்பிளியில் ப்ரூவ் பண்ண கேட்டிருக்கலாம். ஆனால் இவர் திட்டமிட்டு அதிமுக திமுக கூட்டணி நடந்துட்டு இருக்குது மத்திய அரசின் ஆலோசனையில் ஒத்துழைப்பில்ன்றதால he was dragging on. பட் இது ஒன்றும் நடக்காதுன்னு ஆன பிறகு தான் இவர் 120 காட்டின ஒன்று. சரி, நீங்கள் 10ஆம் தேதி அவர் பதவியேற்றார். 13ஆம் தேதி நம்பிக்கை கோரும் வாக்கில் அமமுக ஆதரிச்சிட்டார், அதிமுகலேருந்து வந்தவங்க ஆதரிச்சிட்டாங்க. ஸோ 144 ஆயிடுச்சு. 120 144 ஆச்சு. இதில் என்ன முறைகேடு இருக்கு? ஏன் ஒரு முதல்வரானவர் தனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு நன்றி சொன்னதில் என்ன தப்பு? அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டாரா, இல்லை அவங்கள கட்சியில் சேர்த்துக்கினாரா? குதிரை வியாபாரம் எங்கே இருக்குது? இது பெரிய யானை வியாபாரம் இல்லை நடந்தது 4ஆம் தேதி திமுக அதிமுக பேசின விஷயம். அதனால் முறைகேடெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைத்த போதே அவருக்கு பெரும்பான்மை இருந்தது. அதே போல் அவர் சட்டசபையிலையும்
144 நிரூபித்து விட்டார். இப்போ அதில் என்ன முறைகேடு இருக்கு? எந்த முறைகேடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தனிமையில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக கடைபிடிக்க மாட்டாங்க. எழுதி வச்சுங்க. பாஜக எதிர்ப்பு போட்டி தனித்து போட்டி கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். நேற்று கூட மேடையில் அவங்கெல்லாம் அந்த தொண்டர்கள்லாம் பேசுகிறதால ராஜா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டம்பரில் வந்து ராஜாஜி உட்கார்ந்த நாற்காலியில் நாதாரிகள்லாம் உட்காந்துருக்காங்கன்னு அநாகரிகமாக பேசினார். அதாவது ராஜாவுக்கு வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாளாகவே எல்லாமே வந்து நாகரிகம் இல்லாமல், அதாவது ஒரு கூட்டணி கட்சிகளை பேசுகிறதா இருந்தாலும் சரி, திருமாவளவனை திட்டுறதா இருந்தாலும் சரி, அல்லது காங்கிரஸ் கட்சி விமர்சனம் ஒரு எல்லை தாண்டி போகிறாரு. ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அவர் வந்து ஸ்டாலினை பற்றி ரொம்ப மட்டமாக பேசின விஷயங்கள்லாம். அதனால் தலைமைக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிறதுக்காக லாயல் தேன் த கிங் மாதிரி ஆட்டம் போட்டுட்ருக்கார் ராஜான்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவதுங்க, தேர்தலுக்கு முன்னால் பல்வேறு சர்வேக்கள் ஒப்பீனியன் போல் எல்லாமே வந்ததுங்க. மக்களிடம்தான் அவங்களும் எடுத்தாங்க. ஆனால் எதுவும் வந்து தாவேக்கா 3 இடத்துக்கு மேலே ஜெயிக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. அதனால் சர்வேக்களை நான் பொதுவாக நம்புவதில்லை. இருந்தாலும் நீங்கள் இதில் கொடுத்ததுலேயே ஒரு பாசிட்டிவாக என்ன பார்க்குறேன்னா, திமுக தனித்து போட்டி அரசியல் களத்தில் எப்படி அது எதிரொலிக்கும்ல ஒரு 3 இதில் கொடுத்ததில் தாவேக்காவுக்கு நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% ஒன்றில் சொல்கிறாங்க, 5%. அப்போ தாவேக்காவுக்கு ஒன்றும் பெரிய நெருக்கடி இல்லை. அதை தான் நான் வந்து பார்க்குறேன். ரெண்டாவது வந்துங்க, இப்போ நம்ம இது உள்ளாட்சி தேர்தல் அதில் எல்லாம் சொன்னாங்க. பட் 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது குரூஷியல் கொஸ்டின் வரும். ஹூ இஸ் யுவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? போன வாட்டி பழனிசாமி ஏன் கடுமையாக படுதோல்வி அடைஞ்சார், 3வது இடத்து டெபாசிட்லாம் ஏன் போச்சுன்னா, he was not having PM கேண்டிடேட். இந்த பக்கம் பாஜக கூட்டணி மோடின்னு சொல்லிட்டாங்க, திமுக கூட்டணி ராகுல் காந்தின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருக்கும்போது நடுவில் விழுந்துட்டார். அதனால் அவரால் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல வாக்காளர்களை. அப்போ 2029 இது இப்போல்லாம் விடலாம், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டில் அவங்களுக்கு. ஆனால் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தனித்து நிற்கும் என்று நான் நம்பவில்லை. மாறாக பாஜகவோடு கூட்டணி அது சேரும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இது நாடாளுமன்ற தேர்தல், பிரதமர் வேட்பாளரை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், ஏதோ ஒரு கோஷ்டை கொடுத்துட்டு போவாங்க. கடைசியாக நான் என்ன முடிக்க விரும்புகிறேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் நான் புரிஞ்ச வரைக்கும் தனி நபர்களால் வழி நடத்துவது இல்லை. அவங்க நிர்வாக குழு, மாநில குழு, செயற்குழுன்னு உட்காந்து பேசி தான் தீர்மானங்கள் எடுப்பாங்க. ஸோ நேற்று முத்தரசன் பேசுறது, சிபிஎம்மில் பாலபாரதி கருத்து தெரிவிக்கிறது, இதெல்லாம் இண்டிவிஜுவல், அதாவது அவங்களுக்கு வந்து திமுகவில் இருந்தப்போ ஏற்பட்ட நட்பு காரணமாக அல்லது பலன்கள் காரணமாக பேசுகிற பேச்சே தானே தவிர, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க செயற்குழு கூட்டி தீர்க்கமாக முடிவெடுத்துதான். அதனால் அதெல்லாம் முத்தரசன் பேசிட்டாரு. ஆனால் திமுக முயற்சி பண்ணோம் விடுதலை சிறுத்தை வீக்கெண்ட் பண்ண பிளக்க. ஆனால் சிபிஎம்மில் அது நடக்காது. அதனால் இதெல்லாம் வந்துங்க தனிநபர் கருத்துக்களாக தான் முத்தரசன் பேசுது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும், கட்சி கருத்தாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது.